கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னோடு எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த கிதியோன் என்கிற மனாசேயின் கோத்திரத்தில் உள்ள சின்ன பையனை சந்திக்க ஆண்டவர் ஒரு நாள் வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கிறார். பைபிளில் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய தூதன் என்றால் ஏஞ்சலுக்கு அடையாளம். கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கர்த்தருடைய தூதுவனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இயேசுவுக்கு அடையாளம். இந்த இடத்துல ஆண்டவர் கிதியோனை சந்திக்க வந்திருக்கிறார், தேவதூதன் அல்ல. அவனை சந்திச்சு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் ஒரு சாதாரண மனுஷன், அவன் ஒரு பராக்கிரமசாலி அல்ல. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய பிளான் பண்ணுவார். இந்த கிதியோனை வச்சு ஒரு பெரிய பிளான் ஒன்று ஆண்டவர் போட்டார். என்ன பிளான்னா, மீதியானியர் என்கிற ஒரு பெரிய கூட்டத்தாருடைய வசம் சிக்கி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவங்ககிட்டேருந்து சூப்பராக யுத்தம் பண்ணி மீட்டுட்டு வர்ற ஒரு பெரிய பொறுப்பு. இவன் ஒரு யுத்த வீரன் அல்ல, யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்டவனும் இல்லை. அவன் மனாசே என்ற கோத்திரத்தில் சின்ன பையன். இந்த 12 கோத்திரங்களில் சின்ன கோத்திரம் மனாசே கோத்திரம் தான். அதுலேயும் சின்ன பையன் தான் இந்த கிதியோன். ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்துறதுக்கு அவன் பெரிய கோத்திரத்தில் பிறந்திருக்கணும், பெரிய இடத்துல வளர்ந்துருக்கணும், பெரிய திறமை இருக்கணும், அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர் அவங்ககிட்ட வந்துட்டாருன்னா ஆண்டவரே கொடுத்துருவார். அதனால் இந்த சின்ன கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகுதான் அவன் பராக்கிரமசாலியாய் மாறினான். அதுக்கு முன்னாடி கோழையாக தான் இருந்தான். அவன் சொன்னான், என்ன ஆண்டவரே, நான் இருக்கிற கோத்திரத்திலே சின்ன கோத்திரமாகிய மனாசே கோத்திரத்தில் சின்னவன், நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கூட இருந்து செய்வேன். அவ்வளோதான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனால் அந்த முழு இஸ்ரவேலையும் மீதியானுடைய கையிலிருந்து மீட்டு வெற்றியோடு திரும்பி வருகிறான். அதன் பிறகு அவனை எல்லாரும் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார்கள். அடுத்தவங்க அவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டுட்டார். இன்னைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை, திறமை இல்லை, நான் வசதியான குடும்பத்தில் பிறக்கலை, நான் பாவப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எங்கள் குடும்பம் ஏழ்மை வறுமை அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் பின்தங்கி கிடக்கிற தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு ஒன்றை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்றாரு. தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மாற்றுவார். அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் செய்துட்ருக்கார். அன்னைக்கு தூக்கி வீசப்பட்ட எப்தாவையும் பராக்கிரமசாலியாக ஆண்டவர் தான் மாற்றினார். அப்போ இன்னைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறவருடைய டேன் டே. உன்னை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டாரா, இனி ஒன்றை கொண்டு பெரிய பிளான் வச்சுருக்கிறார், பெரிய திட்டங்களை செய்வார், உன் பெயரை ஆண்டவரே பெருமைப்படுத்துவார். நீ எடுக்கிற வெற்றி, நீ குவிக்கிற வெற்றிகள் உன்னுடைய பெயரையும் புகழையும் உனக்கு வளர்த்து தருகிறது மாத்திரமல்ல, மக்கள் மத்தியில் இனி ஒரு நல்ல பெயர் புகழ், பராக்கிரமசாலி, தைரியசாலி, வெற்றி குவிக்கிறவன், ஜெயம் எடுக்கிறவன் சொல்லி உன்னை பற்றி பேசத்தக்கதாக இன்னைக்கு பிறகு கர்த்தர் உன்னுடைய சாதாரண நிலைமையிலேருந்து உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றி உன்னை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கு நன்றி. சும்மா கடந்த கிதியோனை சந்தித்து பராக்கிரமசாலியேன்னு சொல்லி அவனுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்தி தந்த தேவனே, சாதாரண நிலைமையில் கிடக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இவர்களை நம்பி பெரிய பொறுப்புகள், பெரிய ப்ராஜெக்ட், பெரிய வேலை, பெரிய தொழிற்சாலை, பெரிய தொழில்கள், பெரிய ஊழியங்களை இவர்களை நம்பி கொடுத்து
இவர்கள் மூலமாக நீங்களும் மகிமைப்படுங்க, இவர்களும் மூலமாக பெருமைப்படுவார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.